இன்னைக்கு ஸ்கூலில் காலேஜில் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிற நிறைய பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு பக்க தலைவலி இருக்குது, கண்ணில் வலி இருக்குது, கண்ணு மயமயன்னு இருக்குது, சிலருக்கு லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது, சிலருக்கு இம்பேலன்ஸ் இருக்குது, சிலருக்கு செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ பெயின் இருக்குது, குத்துனா வலி, சிலருக்கு இந்த ரிப்ஸு கீழே இருக்கிற ரிப்ஸு நடுவில் ஸ்டர்னம் அதாவது காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ், சிலர் கை குடைச்சல், கை விரல் மரமரப்பு, ஒரு சைடே வலி, இந்த முதுகில் இந்த ஸ்டெனோக்ளிடோமாஸ்டர் ட்ரப்பீசியஸ் இங்கே பெயின், ஸ்டெனோக்ளிடோமாஸ்டர் ட்ரப்பீசியஸ் கழுத்தில் வலி, கீழே இருக்க ஸ்கேப்புலாவில் வலி, சர்வைக்கலில் பெயின், மைக்ரைன், காதுக்குள்ளே வலி, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு, இதெல்லாம் இருந்து இதையெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதய டாக்டர்கிட்டையும் இஎன்டி கிட்டையும் மூளையில் சம்மந்தப்பட்டது ஒன்றும் பிபி லோ பிபி ஹை பிபின்னு ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் அலைஞ்சி திரிஞ்சு பல வாரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ரொம்ப ட்ரீட்மெண்ட்ஸுக்கு போகிறீங்க, ஆனால் அதெல்லாம் க்யூரே கிடைக்கிறது இல்லை. ஆக்சுவலாக இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ பேக் சுமந்துட்டு போகிறீங்கல்ல, அதே மாதிரி நைட்டெல்லாம் படிக்கிறீங்கல்ல எக்ஸாமுக்கு முன்னாடி, ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கிளாஸ்லேயும் ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்கல்ல, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பழு உங்கள் மேலே இந்த உலகம் திணிக்குது. அதனால் வந்தது. ஜாலியாகவே இருக்க முடியாது, நீங்கள் பசங்க பொண்ணுங்க பேசிக்க முடியாது. ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் ஒரே ஸ்ட்ரிக்ட் ரூலு, பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு ஸ்கூல்ஸும் காலேஜஸும். குழந்தையிலேயே எவ்வளவு மன அழுத்தத்தை அனுபவிக்கிறீங்க. அந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி கண்டக்ட் ஆகி மன அழுத்தம், உடல் அழுத்தம், மன இறுக்கம், உடல் இறுக்கம், மன மகிழ்ச்சி, உடலோட மகிழ்ச்சி, மனமும் உடலும் ஒன்று தான். அங்கேருந்து கண்டக்ட் ஆகி அது ஸ்பைனல் கார்டு வழியாக தான் போகுது. கோபம் வந்து இப்படி ஓங்கி தட்டுறீங்க, கோபம் வந்தது மூளை இதயம்னா ஓங்கி தட்டினது யார்? ஸ்பைனல் கார்டு, மோட்டார் அண்ட் சென்சரி, எல்லா ஆக்டிவிட்டீஸையும் அதான் பண்ணுது. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அழுத்தத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகி உங்களையே அறியாமல் வீட்டில் கஷ்டம், ஸ்கூலில் கஷ்டம், காலேஜில் கஷ்டம், படின்னு படித்து அதுக்கும் மேலே 1008 ஜாலியாகவும் இருக்க முடியாது. உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸு, வீட்டில் எந்நேரம் என்னமோ படிக்கவும் பணம் சம்பாதிக்க மட்டும்தான் பிறந்த மாதிரியும், மகிழ்ச்சிங்கிறதெல்லாம் வயசான காலத்தில் தான் வரணுங்கிற மாதிரி. என்ன கான்செப்ட் இது? மகிழ்ச்சிங்கிறது குழந்தையில் வரணும், மகிழ்ச்சிங்கிறது படிக்கிறவங்களுக்கு வரணும், மகிழ்ச்சிங்கிறது காலேஜில் வரணும், இளமையில் வரணும். வயசானப்போ மட்டும்தான் மகிழ்ச்சி வரணுமா? இன்னிலிருந்தே வயசான காலத்துக்கே நம்ம வந்து ரெடி ஆகிட்டே இருக்கணுமா? ஃபியூச்சர்னு ப்ரெசன்ட் என்ஜாய் பண்ணக்கூடாதா குழந்தைங்க? அதனால தான் இந்த பெயின்லாம் வருது. இதுக்குன்னு எக்ஸசைஸ் பண்ணால் நல்லாயிடும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் தேவைப்பட்டால் ஸ்கூல், யூனிவர்சிட்டிஸ் ஆர் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆர் எந்த விதமான சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல், பேங்கிங் எதுவாக இருந்தாலும், நான் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நேராக வந்து நானும் என் டீம் மெம்பர்ஸ் 21 ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அரவுண்ட் த வேர்ல்டு. மல்டிபிள் லாங்குவேஜ், தமிழ், இங்கிலீஷ், உருது, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், அப்புறம் வந்து சிங்களம் அண்டு மலாய் லாங்குவேஜ், ஜெர்மன், ஃப்ரெஞ்சு எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணுறாங்க எங்கிட்ட. ஸோ ஆஃப்லைனில் நேராக வந்து கிளாஸ் எடுக்கவும் ரெடியாக இருக்கும், ஆன்லைனில் வந்து எடுக்கவும் ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி கிளாஸ் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சில எக்ஸசைஸ் மட்டும் இந்த மாதிரி ஸ்கூல், காலேஜ் அண்டு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லித்தரேன். ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, நெக்கை நேராக வச்சு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7, ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 7, அடுத்தது எலிவேஷன் 10 கவுண்ட்ஸ், ரிலாக்ஸ் 10 கவுண்ட்ஸ், அந்த மாதிரி 7. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். இதுலேயே உங்களுக்கு 5% வலி குறையும். ஆனால் இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் நான் சொல்லி கொடுத்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள். ப்ளீஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.